இங்கே ஒரு கனகாமரம் செடி, ரோஸ். இது வந்து ரோஸ் செடி வச்சுருக்காங்க. இது வந்து அந்த பாமோகிரானட் மாதுளை செடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மாதுளை பழம் எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? மாதுளம்பூ சூப்பராக பூத்துருக்கு. அதில் பாருங்கள் குட்டி குட்டியாக மாதுளம் பழங்கள். மாதுளம் காய் வகைகள் தான் வந்து இப்போ காய் பூவிலேருந்து காய் உருவாயிட்ருக்கோம். பாருங்கள், பூவிலேருந்து காய் பாருங்கள். பூ பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சக்கச்சவேர்னு செவன்னு செவந்துருக்கு பாருங்கள் அழகாக. பாருங்கள் ரோஸ், வெத்தலை செடி. இது வந்து இதுதான் பிரம்மி, ரியல் பிரம்மி. அது ஐயோ தமிழில் என்ன சொல்கிறது டக்குன்னு மறந்து போச்சே. இது மருதாணி. பாருங்கள் மருதாணி செடி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்களே. இது ரோஸு, பெரிய ரோஸாக வரும் போல். வெத்தலை செடிகளை பாருங்கள், வாடி இருக்குது. இந்த வெயில் ஒத்துக்கலை போல் இதுக்கு ஓப்பனில் இருக்கிறதுனால வாடி இருக்குது. இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஐயோ அந்த பேர் மறந்து போச்சே, பவழமல்லி. இது வந்து பவழமல்லி செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, நல்லா தளர்ந்து வந்திருக்கு. இது வந்து ரோஸு. அதுக்கு அந்த பக்கம் வந்து இது வந்து ஏதோ ஒரு மறந்து போச்சு பேர், டக்குன்னு மறந்து போகுது. ரோஸ் தான். இது வந்து லெமன் கிராஸ். இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ். இது எல்லாம் ரோஸ் தான், நிறைய ரோஸ் வச்சுருக்காங்க அவங்க. இங்கே பாருங்கள் மல்லி. இது வந்து அரும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன அரும்பு தான் இது. அது மல்லி அரும்பு வகையை சேர்ந்தது. இங்கே பாருங்கள், இது ஒரு ரோஸ். பாருங்கள் எவ்வளோ அந்த பூ சொல்லுவேன் இல்லையா நான், இது கூட குடிச்சு தான் நான் வெயிட்லாம் லாஸ் ஆகிருக்கேன். 5 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன் நான். சங்கு புஷ்பம் இந்த செடி வந்து சங்கு புஷ்பம். இல்லை பாருங்கள் ரோஸ் நிறைய இருக்குங்க. ஒயிட் கலரில் ஒரு ரோஸ். மொட்டை மாடி பாருங்கள், எல்லாரோட மொட்டை மாடியும் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த ஏரியா சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்கள் இந்த ரோஸ் பூத்துருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் அழகாக பாருங்கள் இந்த ரோஸ். இது எல்லாம் மல்லி செடி, அரும்பு. துளசியை பாருங்கள், துளசி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தலை வந்துருக்கு துளசி. நல்லது, துளசி ரொம்ப நல்லது உடம்புக்கு. துளசி வந்து நீ தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடித்தாலும் நல்லது. அப்படியே கூட தினம் 2 துளசி எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டோம்னாலும் நல்லது. கருந்துளசி, கிருஷ்ண துளசி அப்படின்னு சொல்லலாம். இது பாருங்கள் முருங்கை மரம், சின்னதாக மொட்டை மாடியில் முருங்கை மரம் வச்சுருக்காங்க. அதில் பாருங்கள் பூத்து குலுங்குது பாருங்கள் அழகாக. சின்ன மரம் தான், அதில் அழகாக பூத்து குலுங்குது. இங்கே பாருங்கள் இதுவும் ரோஸ் நிறைய வச்சுருக்காங்க, வகை வகையான ரோஸ்கள். ஸ்ட்ராபெரி செடி பார்த்திங்களா? ஸ்ட்ராபெரி செடி இதில் ஸ்ட்ராபெரி வரும். நல்லா வந்து குலுங்குச்சுன்னா நல்லது. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷம் தானே. எல்லா பூ வகைகளும் பாருங்கள். செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ பெரிய செம்பருத்தி. இதுதான் வந்து அந்த இன்சுலின் செடி. இன்சுலின் சுகருக்காக சாப்பிட்றது. பிரண்டை, மீண்டும் மல்லி செடி. மல்லி நிறைய வச்சுருக்காங்க அவங்க. அங்கே பாருங்கள் ரோஸ். இது வந்து திருநீற்று பச்சை. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஒன்று எடுத்துக்கிறேன். அவங்க பார்ப்பாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஃப்ரெண்டு தான். பாருங்கள் ரோஸ். இது பார்த்திங்கன்னா இது என்ன செடி? இது இந்த கீழாநெல்லி பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இது வந்து ரொம்ப நல்லது, கிட்னிக்கெலாம் ரொம்ப நல்லது. மஞ்சகாமலை வந்ததுன்னா சாப்பிடுவாங்க. இது இந்த இலை கடிச்சுன்னா அரிசி மஞ்சகாமலை வராமல் இருக்கிறதுக்காகவும் குடிக்கலாம். வந்ததுக்கப்புறமும் சாப்பிட்டோம்னா கிளியர் ஆகும், ரொம்ப க்யூர் ஆகிடும். இது கூட ஆட்டுப்பால் கூட சேர்த்து அரைச்சி சாப்பிட்ணும். இந்த கீழாநெல்லி வேரோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. பாருங்கள் எல்லாம் ரோஸ். இது கொஞ்சம் வாடி போயிருக்கு. இங்கே பாருங்கள் செம்பருத்தி. இதுவும் ஒரு செம்பருத்தி. புதுசாக செம்பருத்தி வகைகள் எல்லாம் பண்ணி ரோஸு. பாருங்கள் மருதாணி. இது ஒரு வகை மருதாணி. அங்கே ஒரு வகை மருதாணி பார்த்தோமா? இது ஒரு வகை மருதாணி. ரோஸ் செடி பாருங்கள். அது இந்த கார்னரில் இருக்கிறது அதுவும் மருதாணி தான்.
இது ரோஸ், நிறைய ரோஸுகள் தான், நிறைய ரோஸ் தான். ஆசை தீர ரோஸ் வச்சுருக்காங்க அவங்க. ரோஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது ரோஸு. பாருங்கள் இவ்வளோ செடி பாருங்கள். நீங்களும் உங்கள் மாடியில் இடம் இருந்ததுன்னா, மாடியில் இடம் இருக்கிறத பற்றி இல்லை, கீழே வீட்டுக்காரங்களுக்கும் தொல்லை இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி நிறைய ஊற்றும்போது கீழே வீட்டுக்காரங்களுக்கு செவுறு வீணாக போகுது. அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு அப்பார்ட்மெண்ட் நம்ம இருக்கிறோம்னா இவ்வளோ செடி பாருங்கள், எவ்வளோ வெயிட்டு கூடும் இல்லையா? அதெல்லாம் வெயிட்டு தானே. அப்போ வந்துட்டு என்ன ஆகும், இந்த தண்ணி வந்து போகும்போது இதை பாருங்க, எங்கள் செவத்தில் இது இதுமாரி போகிறதால தான் இந்த வழியாக பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகும். செடி நிறைய விடுவாங்க. அவங்க வந்து டீப் வச்சு தான் விடுவாங்க செடிக்கு தண்ணி. டீப் வச்சு விடும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய உடனே ஓடும்போது செவத்தில் போய் லீக் ஆகுது. எங்கேயாவது கிராக் இருக்கும்போது அந்த வழியாக போய் செவரு வீணாக போகுது. நாங்களும் சொல்லியிருக்கோம் அவங்கக்கிட்ட, செஞ்சாங்க தான். ஆனால் இவ்வளோ வெயிட் வேறு இருக்குது. அந்த வெயிட் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் இடம் வந்து கிராக் ஆகும். கிராக் ஆகிட்டா அதிகமாக தண்ணி வந்து அந்த வழியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நாங்களும் சொல்லுங்க பாருங்க. அதுவும் பெரிய பெரிய சட்டி வேறு வச்சு, சின்னதாக வச்சாலும் பரவாயில்ல, ஆசை தான், யாருக்கு இல்லை. அது இண்டிவிஜுவல் வீடு இருந்தால் பரவாயில்ல. பாருங்க, இந்த பக்கம் வந்தோம்னா இந்த பக்கம் அது மாதிரி தான் போகுது பாருங்க தண்ணி. பார்த்தீங்களா? இது எல்லாம் போய் என்ன ஆகும், ஒன்று அங்கே பைப்பு போய் அடிச்சுன்னா செடி கொடியெல்லாம் செடி குப்பெல்லாம் நிறையா இருக்கு பாருங்க. இதெல்லாம் போய் இந்த தண்ணி ஓடும்போது போய் அடைச்சிக்கும். அப்புறம் தண்ணி போகாது. அப்போ என்ன பண்ணும், ஸ்லோவாக தான் இறங்கும் தண்ணி. ஸ்லோவாக இறங்கும்போது செவத்துலலாம் லீக் ஆகும். இப்போ எங்கள் செவரு பார்த்திங்கன்னா வீணாக தான் போயிருக்கு செவரு. நானும் உங்ககிட்ட சொல்லிட்டோம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம. இப்போ வீடியோ எடுக்கிறேன், இது எடுத்து போடுறதுனால நீங்கள் எடுக்கிறீங்களே, சும்மாவை எடுக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் இருக்குது, அதனால் நான் வந்து எடுக்கிறேன். இல்லைனா நான் எடுக்க போகிறது கிடையாது. அவங்ககிட்டே நாங்கள் சொல்லிட்டோம், இதுமாதிரி தண்ணி லீக் ஆகுது செவத்தில், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், செடியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பெரிய பெரிய செட்டிலாம் வைக்காதீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்க போட்டுக்கிட்டு தான் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி என்ன சண்டையை போட்டுட்டு இருக்க முடியும்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு இந்த செடி வகைகள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் நீங்களும் இதுமாரி வைக்கலாம். வைக்கிறத பற்றி இல்லை, சின்ன சின்ன சட்டி இதே கீழே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி சின்ன சின்ன சட்டி வைங்க. உங்களுக்கு ஒன்றும் பற்றி பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சட்டிகள் தான், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த மாதிரி பெருசு இந்த செவுத்து ஓரம் வைக்கும்போது, தண்ணி ஊற்றும்போது, இது ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தான் அவங்க பண்ணுறாங்க. ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டே போகும்போது எவ்வளோ தண்ணி லாஸ், எவ்வளோ ஆகும் தண்ணி உங்களுக்கு பாருங்கள். இதுவும் கஷ்டம் தானே. அது அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அவங்க. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல விரும்புகிறேன், வேறு அதிகமாக ஒன்றும் சொல்ல விரும்பல. தேங்க்யூ.